குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சி இது எப்படி இருக்கும்? கன்னிராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சியாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும் சார். அந்த 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்காரே, கண்டச்சனி இல்லையா? அதை பற்றி நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? உச்சம் பெற்ற குரு பார்க்க போகிறார், உங்கள் ராசியை பார்க்க மாட்டார். குடும்பம் பார்க்க தனஸ்தானத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார், வேறு வேறு இடத்துக்கு போகும்போது பார்ப்பார். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் கீழே ஒரு கமெண்ட்டில் போடுவீங்க, சரியா நீங்கள் கால்குலேஷன் பண்ணல. கிடையாது. ஆகவே குரு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரும். என்ன, உடம்பு கொஞ்சம் பாதிக்கும். இந்த நரம்பு பிரச்சனையும் அயன் அண்ட் புரோட்டீன் டிஃபிஷியன்சி நிச்சயமாக இருக்கும். அது கூட எதனாலன்னா கொஞ்சம் கண்ணு முழிச்சு வேலை செய்யறதுனால. ஏதோ 2 ரூபா கிடைக்கும்ல சார், அதனால் நான் கண்ணு முழிச்சு வேலை செஞ்சேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், நிறைய கோதுமை உணவு எடுத்துங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க. இதையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் தரும். 2, கணவன் மனைவி உறவில் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். திருமணமாகி ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அதுலேயும் புதிய வேலை, புதிய வாழ்க்கை, புதிய பயணம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், டிரான்ஸ்ஃபர் வித் த ப்ரமோஷன்னு, நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறேன், எக்ஸாம் எழுதுகிறேன், 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுது, அதெல்லாம் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க சரி, அதே மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் வாங்கி விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கமாடிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ரொம்ப கடன் வாங்கி அகலக்கால் வச்சு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு அது பெரும் பிரச்சனையை கொடுக்கும். அதுவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும், இடமாற்றம் வந்தால் ஒத்துக்கணும். அதே மாதிரி தொழில் பண்ணும்போது நிறைய கடன் கொடுக்கக்கூடாது. இருக்கிற கமாடிட்டியை விற்று ஒழுங்காக நீங்கள் பணம் பண்ணீங்க சார், நான் ஏதோ ஒரு கடனை வாங்கி பிஸ்னஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணட்டுமா அப்படின்னா பார்ட்னர்ஷிப் இல்லாமல் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணீங்க அப்படின்னா அது தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு உடல் ஆரோக்கியம் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு சில தானங்களும் தர்மங்களும் ரொம்ப அற்புத பலனை கொடுக்கும். சனிக்கிழமையில் எள் தானம், சுவாமிக்கு கோவிலில் மடபள்ளியில் எடுத்துகிட்டு போய் எள்ளை கொடுத்து அவங்கள சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு அவங்க தேவையான என்னென்ன பொருள்லாம் கேட்குறாங்களோ எல்லாம் எள் கலந்த சாதம் அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க. அப்போ அது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமான நல்ல பலன் கிடைக்கணும் சார், எனக்கு என்ன தான் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னா திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வரணும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே மன நிம்மதி, மனசாந்தி, ஆரோக்கியம். புத பகவானுக்கு பால் அபிஷேகம், பச்சை வஸ்திர தானம், அதே மாதிரி பச்சை புடவை, பச்சை ஜாக்கெட்டு, அந்த பச்சை வேஷ்டி, ஷர்ட்டு எல்லாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யாருக்கு முடியுமோ அவங்களுக்கு தானம் பண்ணுங்கள். அந்த தானம் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீங்கள் வீட்லேயே எதுனா ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் பண்ணுங்களேன், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது சார், எனக்கு வயசாகி போச்சு, அதே நேரத்தில் வருமானங்களும் எனக்கு ரொம்ப கம்மி சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் பச்சை பயிறு இருக்குது இல்லைங்களா, அந்த பச்சை பயிரை நல்லா அவிச்சிட்டு வெல்லம் கலந்து பசுமாட்டுக்கு தானம் பண்ணுங்கள். இதை செஞ்சீங்க அப்படின்னா இதை விட மிகப்பெரிய தானம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு புதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு
தீர்வும், சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வும், பணமும் ஆரோக்கியமும் வந்து சேரும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விட்டுருங்க. அதெல்லாம் கரெக்டு. மார்க் தானே? 86 மார்க்கு. என்ன சார் 1 மார்க் மாத்திரம் கூட போட்டிங்களே, இன்னும் ஒரு 3 மார்க்கு போட்டு எனக்கு 89 90ஆவது எதாவது சொல்லலாம்ல அப்படின்னா, 90 மார்க் வரும். அதற்கு பொறுமையும் நிதானமும் இருந்தால் வருட கடைசியில் 90 மார்க் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார் குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவாக வர்றார். அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா? நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம். மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா? இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே. சார் உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும் இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவான். ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷம் வருமே சார். வருஷம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதிலேயும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தால் துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, இடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமையே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன்.
குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும், தேவனது அருளும், கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து.